சொத்துலேயே பெரிய சொத்து என்னன்னா ஞானம்தான். கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்பப்பெல்லாம் தேவன் இல்லாமல் நான் வாழ்றனோ, கிறிஸ்து இல்லாமல் வாழுகிறேன்னு நினைச்சிங்கன்னா கர்த்தருடைய சபைக்கு வந்தீங்கன்னா கர்த்தரை அறிஞ்சுக்கலாம். டீச்சிங்கை நிராகரிக்கிறோம், உபதேசத்தை நிராகரிக்கிறோம் என்றால் நாம் ஞானத்தை அடையவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஞானம் இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் ஞானம் இருக்கிறது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் ஞானம் இருக்கிறது என்றால் அங்கே ஞானம் தன் வீட்டை கட்டி இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ஞானத்தினுடைய 7 வித்தியாசமான தூண்களை குறித்து பேச விரும்புகிறேன். ஏற்கனவே தேவ ஞானம்னு ஒரு சீரியஸ் பேசியிருக்கோம். அதுலேயும் ஞானத்தை குறித்து நிறைய காரியங்களை பேசியிருக்கிறோம். இன்றைக்கும் ஞானத்தை குறித்து சில காரியத்தை பேச விரும்புகிறேன். நீதிமொழிகள் 4 திருப்புவோம். 4:7 ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானமே முக்கியம் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ முக்கியமான காரியங்கள் இருக்கிறது, பிரதானமான காரியங்கள் எத்தனை காரியங்கள் இருக்கிறது. எத்தனை பிரதானமான காரியமாக இருந்தாலும் ஞானம்தான் எல்லா பிரதானமான காரியத்திற்கும் பிரதானமான காரியமாக இருக்கிறது. தமிழில் இந்த மொழிபெயர்ப்பு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஞானத்தை சம்பாதின்னு இருக்கு. நீங்கள் தேவனிடத்துலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் சம்பாதிக்க முடியாது. தேவன் நமக்கு கொடுக்குறார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவே நம்மளோட ஞானமாக இருக்கிறார். கிறிஸ்துவை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் செய்கிற செயல்கள் மூலமாக கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ஆங்கில பைபிளில் கெட் விஸ்டம் இருக்கும், ஞானத்தை பெற்றுக்கொள்ளிருக்கு. ஞானமே முக்கியம், எதை பெற்றுக்கொண்டாலும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளிருக்கு. நம்மளோட வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட எத்தனையோ முக்கியமான காரியத்தில் சொத்துலேயே பெரிய சொத்து என்னென்னா ஞானம்தான். கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எதை இழந்தாலும் கிறிஸ்துவை இழக்கக்கூடாது. கிறிஸ்துவை இழந்துட்டோம்னா நீங்கள் பெரிய ஒரு சொத்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் முதல் சொத்து, அடைய வேண்டிய பிரதானமான சொத்து கிறிஸ்து. நம்முடைய எத்தனையோ சொந்தங்களை சில நேரத்தில் இழந்துடும். நம்மை சிலர் வெறுத்துறாங்க, சிலர் நம்மை விட்டு விலகிறாங்க. நம்மை விட்டு விலகாத ஒரு சொந்தம் என்னதென்றால் கிறிஸ்து தான் நம்முடைய சொந்தம். அந்த ஞானம் தான் நம்மை விட்டு விலகாத சொந்தம், நம்மை விட்டு எடுபடாத ஒரு சொந்தம், எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறவர். நம்ம எடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஞானமான காரியம், எந்த சபைக்கு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, எந்த இடத்துல உட்காந்து நம் சத்தியங்களை கேட்கறது முக்கியம். அந்த இடத்துல ஞானம் பேசப்படுகிறதா, புத்தி அறிவிக்கப்படுகிறதான் முக்கியம். நீங்கள் ஒரு நல்ல சபையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஒரு நல்ல சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஞானமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் சில ஞானமில்லாத எத்தனை தீர்மானங்கள் எடுக்கிறோம். அந்த ஞானமில்லாத தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அது நமக்கு வேதனை ஏற்படுத்தி கொடுக்குறது. எப்பொழுதுமே ஞானமாக தான் நடந்துக்கூடன்னு நினைக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் 30 வருஷம் 40 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கீங்கன்னா சில காரியங்களை பின்னோக்கி பார்க்கும்போது இவ்வளோ ஞானம் இல்லாமல் செஞ்சிட்டோமே, ஞானம் இல்லாமல் பேசிட்டோமேங்கிற ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு மட்டும்தான் வந்திருக்கா? வந்திருக்கோம். சில காரியங்கள் நம்ம பேசியிருப்போம், செஞ்சுருப்போம், அது நமக்கு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் அந்த இடத்துல நம்ம இப்படி நடந்திருக்கக்கூடாதோ, இப்படி பேசியிருக்கக்கூடாதோ, இப்படி பேசியிருக்கலாமேன்று ஒரு எண்ணம் வந்து நம்மளே சில நேரத்தில் அப்படின்னு ஒரு லைட்டாக நம்ம தட்டிக்குவோம். ஏன்னா அது ஞானம் இல்லாத காரியம். தேவனுடைய ஞானத்துக்கு வெளியே நம்முடைய சுய ஞானத்தை மட்டும் பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அது நம்மை காயப்படுத்தும் அல்லது மற்றவர்களை காயப்படுத்தும். அந்த நேரத்தில் நம்ம பெரிய ஞானி மாதிரி செயல்பட்டது போல் தெரியும், ஞானமாக பேசுனது போல் தெரியும். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு நன்மையாக முடியலை, ஆசீர்வாதமாக முடியலைன்னா நம்ம எடுத்த தீர்மானம், நம்ம எடுத்த செயல் அது ஞானமற்ற செயலாக இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு. அநேக நேரத்தில் நம்மை நாம் ஞானி என்று எண்ணி தேவ ஞானத்தை நிராகரித்து நம்முடைய ஞானத்தில் செயல்படும் பொழுது அது நமக்கு விஸ்டமாக இருக்காது, அது மதியீனமான காரியமாக முடிஞ்சிடும். அதனால தான் ஞானமே முக்கியம். எதை பெற்றுக்கொண்டாலும் ஞானத்தை பெற்றுக்கொள். நம்முடைய எண்ணத்தில், சிந்தையில், இருதயத்தில் ஞானம்
முக்கியங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். அது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் எண்ணத்தில் சிந்தையில் ஞானம் முக்கியமானதாக நினைக்கிறீங்களா? நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ஞானத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று நீங்கள் தான் தீர்மானம் எடுக்க முடியும். சில காரியங்கள் வாயில் சொல்லலாம், ஞானம் தான் முக்கியம்னு சொல்லலாம். நமக்கு உள்ளே தான் தெரியும் மெய்யாவே ஞானத்தில் தான் நடக்கிறமாண்டு. முதல்ல தேவன் தான் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியம். ஆண்டவர் சொன்னால் முதல்ல தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அது முக்கியமான காரியம். எது இதெல்லாம் முக்கியமோ பிரதானமோ அதை பிரதானமாக இருதயத்தில் வச்சு தேடுகிறோம் என்றால் அதனோட ரிசல்ட்டு நிறைவானதாக இருக்கும். திரும்பி நீதிமொழி 4 வாங்க. 7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இது NLTயில் போடுப்பா. இது NL. கெட்டிங் விஸ்டம் இஸ் த வைசஸ்ட் திங் யூ கேன் டூ. நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் ஞானமான ஒரு காரியம் ஞானத்தை பெற்றுக்கொள்வது. நம்ம எத்தனை ஞானமான காரியம் செய்கிறோம், அந்த ஞானமான காரியத்தில் ரொம்ப ஞானமான காரியம் ஞானத்தை பெற்றுக்கொள்வது. அவன் வாட் எவர் எல்ஸ் யூ டூ டெவலப் குட் ஜட்ஜ்மெண்ட். நாம் செய்யக்கூடிய நல்ல நிதானம். இங்கே தமிழில் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு, தமிழில் புத்தின்னு போட்டிருக்கு. KJV பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம். இங்கே நல்ல நிதானம் போட்டிருக்கு. ஞானம் இருந்துச்சுன்னா காரியங்களை சரியாக நிதானிக்க தெரியும். இது கத்திடத்துன்னு வந்தது, இது கத்திடத்துன்னு வரல, இது நம்மளோட வாழ்க்கைக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும், இது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காதுன்னு ஒவ்வொரு காரியத்தை உங்களால் நிதானிக்க முடியும். அந்த இடத்துல ஒரு சரியான தீர்வை உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். கீழே இருக்க வசனங்கள் தமிழிலே வாசிக்கிறேன். அதாவது கீழே இருக்கிறதுலாம் அதனுடைய பலன்களை பற்றி பேசுகிறாரு. 8ஆம் வசனம். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானத்தை தேடுகிறீங்க, ஞானத்தை தேடி ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிற ஆட்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதனோட வாழ்க்கையில் மெய்யாகவே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு காலத்தில் தேவன் இல்லாமல் இருந்தோம், அழிவின் பாதையில் போய்கிட்டு இருந்தோம், கிறிஸ்துவை அறியாமல் இருந்தோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் சபைக்கு வந்தோம். சபையில் பேசப்படுகிற ஞான வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்க்கையை அமைச்சிருக்கோம் என்றால் 10 வருஷம் 20 வருஷத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் ஏற்பட்டிருக்கணும். அப்படி ஏற்பட்டிருக்குன்னா நீங்கள் ஞானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஞானத்தை கேட்கறது வேற, ஞானத்தை பெறுகிறது வேற. ஞானத்தை கேட்கலாம், ஆனால் ஞானத்தை ஏற்றுக்கொண்டுகிறோம் என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் ரட்சிக்க பின்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் அப்படி இரவு பகல் மாதிரி வித்தியாசம் இருக்கணும். என் வாழ்க்கை இருக்கும், என் வாழ்க்கையை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நினச்சி பார்த்துருக்கேன், ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னாடி நினச்சி பார்த்துருக்கேன். நேற்று கூட நைட்டு தூங்கும்போது ஒரு 11:30 மணிக்கு 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு சம்பவத்தை நினச்சி பார்த்தேன். சில சம்பவங்கள் வருது, நினைப்பில் வருது. அப்போ நினச்சோன்னா அப்படி நினச்சிட்டு இன்றைக்கி நினச்சி பார்த்தேன். உடனே நன்றி சொன்னேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எங்கேருந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. அப்படி இருளிலிருந்து அந்த ஞானத்தை பெறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ரிசல்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். கீழே 10ஆம் வசனம். என் மகனே கேள், என் வார்த்தையை, அதான் முக்கியம், கேட்கறது மட்டுமல்ல, ஞானத்தின் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இது NLTயில் போடு. மை சைல்ட் லிசன் டு மீ அண்ட் டூ as I say and you will have a long and good life. இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகின்றிருக்கு. இது ஏன் இதை வாட்சி பார்த்தீங்கன்னா and you will have a long and good life. நல்ல வாழ்க்கை இருக்கும், அதே நேரத்தில் நீடிய வாழ்க்கை இருக்கும். நிறைய மக்களுக்கு நீடிய வாழ்க்கை வாழ விரும்ப மாட்டாங்க. அன்றைக்கே சபையில் கேட்டேன் எத்தனை பேர் 120 வருஷம் வாழ விரும்புகிறீங்கன்னு சொல்லும்போது 2-3 பேர் கையை தூக்கலை. நீங்கள் விரும்பலையான்னு கேட்டபோது அவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எதே ஒரு காரியங்கள் சரி இருந்து எண்ணத்தை கண்டோன்னு எதே ஒரு காரியங்கள் உள்ளே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கு நீடிய ஆயுள் மட்டும் கொடுக்க விரும்பலை, கர்த்தர் வந்துக்கு நம்ம நல்ல ஆயுள் கொடுக்க விரும்புகிறார். அது எப்படி நடக்குதுன்றால் அது ஞானத்தினுடைய நன்மைகள். என் மகனே என் வார்த்தைகளை கேள், நான் என்ன சொல்கிறேனோ அதை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொண்டீங்கன்னா ரொம்ப நாள் வாழ்கிறது மட்டுமில்ல, நல்ல வாழ்க்கை இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணும், அதே நேரத்தில் அந்த வாழ்கிற வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும், கவலை இல்லாத வாழ்க்கையாக நிறைவுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். கீழே வாசிக்கிறேன். ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன்,
செம்மையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும் பொழுது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அதுவே உனக்கு ஜீவன் இருக்கும். NLT அந்த 13 மட்டும் போடு. 2-3 டிரான்ஸ்லேஷன் படிச்சிங்கன்னா அது என்ன சொல்கிறதுன்னு விளங்கும். டேக் ஹோல்ட் ஆஃப் மை இன்ஸ்ட்ரக்ஷன், டு நாட் லெட் தம் கோ, காட் தம், ஃபார் they are key to life. அதான் ஜீவனுக்கு திறவுகோல் போல இருக்கிறது. தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவே உனக்கு ஜீவன் போட்டிருக்கு. ஆனால் போதகத்தை கேட்குறீங்க, வசனத்தை கேட்குறீங்க, புத்திமதியை கேட்குறீங்க, அதை காத்துக்கொள்றீங்கன்னா அதான் ஜீவனுக்கு திறவுகோல் மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு வசனத்தை கேட்குறோமோ, வசனத்தை கேட்டுக்கொண்டு வசனத்தை கை கொள்ளுகிறோமோ, அதான் ஜீவனுக்கு திறவுகோல். நீதிமொழிகள் 9:11 என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இப்பொழுது வந்திருக்கீங்க, ஞானத்தை தேடி வந்திருக்கீங்க, அப்படித்தானே வந்திருக்கீங்க. அப்போது அவங்க அவர் எதோ உளறிக்கிட்டு இருப்பாருன்னா வரமாட்டீங்க. நான் பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு ஏதோ ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது, ஒரு புத்தி ஏற்படுத்தி கொடுக்குறது. சபைக்கு வரீங்க, இல்லை பிரசங்கத்தை கேட்குறீங்க, அப்போல்லாம் தேவனுடைய கிருபை கொடுக்குற அந்த நன்மைகளை விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளுகிறோம். ஞானம் கொடுக்கறதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறோம். சபைக்கு வர்றீங்க, வசனத்தை கேட்குறீங்க, வசனத்தை கூர்ந்து கவனிக்கிறீங்கன்னா ஞானம் பேசுகிறதை கேட்குறீங்க. நான் பேசுகிறதில்ல, என் மூலமாக தேவன் பேசுகிற ஞானத்தை கேட்குறீங்க. அது என்ன செய்யும் என்றால் உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் இருக்கு. அதாவது நம்மை குறித்து தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் தீர்க்காயுசோடு வாழணும், நிறைவில் வாழணும். இன்றைக்கி ஒரு குரூப் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே நேரம் குறிச்சிருக்கு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் இவ்வளோ தான் வாழணும்னு பரலோகத்தின் தேவன் நேரம் குறிச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அது போயிடுவாங்க. ஒரு மனுஷன் 30 வயசில் மரித்து போயிடான்னா அவனுக்காக குறிக்கப்பட்ட காலம் இவ்வளோ தான், அவன் காலத்தில் அவன் போயிட்டான், நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் கூட, நான் சொல்கிறது ஒரு மனிதன் கூட, தேவன் அறியாத அவிசுவாசிகள் கூட வாலிப வயதில் மரிப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தீர்க்காயுசா வாழணும். அவனை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற அத்தனை நன்மையான காரியங்களையும் செய்து முடித்து விட்டு போகணும். அதான் நமக்கு தேவனுடைய சித்தம். அதனால் அங்கே நேரம் குறிச்சிருச்சு, காலம் குறிச்சிருச்சு அப்படி நினச்சோம்னா நம்ம ஞானம் இல்லாமல் பேசுகிறோம்னு அர்த்தம். இப்போ சில சொல்கிறாங்களே, நேரம் டைம் வந்துச்சுன்னா போயிடலாம், போதான் செய்யணுங்கிறாங்க இல்லையா. இப்போது இதுக்கு முன்னாடி ஏரோப்ளைனை உதாரணமாக சொன்னேன். ஏரோப்ளைன் கூட அது சரியான உதாரணமாக சொல்ல முடியாது. இன்னும் ஏரோப்ளைனில் 2 பைலட் இருப்பாங்க. ஒருத்தருக்கு நேரம் வந்து போனால் கூட பக்கத்தில் ஓட்டிடுவார். அதில் கூட 2 பேர் இருப்பாங்க. கொடைக்கானல் மலையில் இறங்கிட்டுருக்கீங்க, கீழே வந்து 3000 அடி பள்ளம், திடீர்னு வந்து டிரைவருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னாரு. டக்குன்னு விட்டாருன்னா டிரைவர் மட்டும் போக மாட்டாருங்க, 60 பேர் சேர்ந்து போயிடுவான். அதனால் நேரம் வந்துருச்சு போயிடுச்சுன்னு நினச்சோம்னா அது வந்து மதியீனமானது. வேதம் சொல்லுகிறது, நாம் செய்கிற சில நல்ல காரியங்கள், கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற சில காரியங்கள் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குன்னு இருக்கு. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி, நீ நன்றாய் இருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு இருக்கு. அது வந்து பாசிட்டிவாக சொல்கிறார். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணலை, தகப்பன் தாயுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கல, அவங்களை அவமதிக்கிறாங்க, அவங்களை வந்து பழிக்கிறாங்க, தீமையான வார்த்தைகளை சொல்லி நடத்துகிறாங்கன்னா அதனோட வாய்ஸ் நாட்களை கூட்டி கொடுக்காது. நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் நம்மளோட ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துரும். இப்போ என் பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணுவேன், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். அன்பு செலுத்துறது வேறு, ஆனால் என் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப ரொம்ப கண்டிஷனாக தான் இருப்பேன். சில காரியங்கள் நோன்னா நோ தான், அது தலையிலண்டா கூட நான் சொல்ல மாட்டேன். நோன்னா நோ தான். ஏன்னா நான் வந்து ஹிட்லர் கிடையாது. இப்போ ஏன் நீங்கள் இப்படி நடத்துகிறீங்க? ஏன்னா ஹிட்லர் கிடையாது. என் பிள்ளைகளை நான் அதிகமாக நேசிக்கிறேன். என் பிள்ளைகளை நான் டிசிப்ளின் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நன்மையாக மாறாது. என் வீட்டில் நான் தான் பாஸு, நான் சொல்கிறது படி தான் எல்லாம் கேட்கணும், அப்படி கிடையாது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நிறைவாக இருக்கணும்னா என் தகப்பனாரும் தாயும் பிள்ளைகளை போதித்து டிசிப்ளின் பண்ணணும். நாங்கள் என் பிள்ளைகள்லாம் ஒன்றுமே செய்கிற கிடையாது, எங்கள் பிள்ளைய போக்கில் விட்டுருவோம்னு நினச்சிங்கன்னா அது வந்து சேதம்,
அழிவை ஏற்படுத்திடும். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரா? ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, தேவன் நேசிக்கிறவர்களே தேவன் சிக்ஷிக்கிறார், டீச் பண்ணுகிறான்னு இருக்கு. அதே போல் நான் பிள்ளைகளை டீச் பண்ணுறோம். பிள்ளைகளுக்கு பார்டர்ஸ் கொடுக்கணும். இதை தாண்டி நீ போகக்கூடாது, இந்த இவ்வளோதான், இந்த எல்லைகளை தாண்டி லிமிட்டை தாண்டி போகிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படித்தான் அது அவங்க காலத்தில் அவங்க பண்ணிக்கலாம். நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற வரை பிள்ளைகளுக்கு கட்டாயம் நீ லிமிட்ஸ் கொடுக்கணும். பிள்ளைகள் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா கஷ்டம். பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகள் எப்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். அது ஞானம். குடும்பம் ஞானத்தினாலும் கட்டப்பட வேண்டும், வீடு ஞானத்தினாலும் கட்டப்பட வேண்டும், சபை ஞானத்தினாலும் கட்டப்பட வேண்டும். அப்படி கேட்டுச்சுன்னா சபை நீடித்திருக்கும். எங்கே ஞானம் போதிக்கப்படவில்லையோ, எங்கே ஞானம் அறிவிக்கப்படலையோ அது அந்த காரியம் நீண்ட நாள் போகாது. கீழே வாசிப்போம். ஞானத்தை பற்றி பேசுகிறாரு. அதனால் ஞானத்தை அறிந்து கொள்வது முக்கியம். அதே நேரத்தில் ஞானத்தின் 7 தூண்களை அறிந்து கொள்வது முக்கியம். இன்றைக்கி நிறைய சபைகளில் ஞானத்தை பற்றி பேசுவதே கிடையாது. ஞானத்தை குறித்த ஒரு போதனை இருப்பது கிடையாது. ஞானத்தின் 7 தூண்கள்னால் என்னன்னு தெரியாது. இயேசு பூமியில் வாழும்போது ஞானத்தினுடைய மொத்த உருவமாக இருந்தார். கவனிங்க, 7 தூண்களை பற்றி பேசுவேன். இயேசு பூமியில் ஞானத்தின் மொத்த உருவமாக இருந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அது ஒரு பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைங்கிறது உறவினர்கள், சொந்தம், கிட்டத்து சொந்தம், தூரத்து சொந்தம் எல்லாருமே ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் கெட்டுக்குத்தர் பண்ணக்கூடிய ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையில் எருசலேம் போகிறாங்க. எருசலேம் போயிட்டு வரும் பொழுது ஒரு நாள் கழித்து தான் இயேசுவானவர் அந்த இடத்துல இல்லை என்பதை அவங்க அறிஞ்சிக்கிறாங்க. அவரை காணாமல் போயிட்டோம். சொந்தக்காரங்க இருக்காங்களே, நிறைய சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்கும்போது பல காரியங்களை பற்றி பேசும்போது அவர் காணாமல் போனதையே அவங்க மறந்துட்டாங்க. சில இடத்துல நம்ம பிஸியாக இருந்துட்டோம்னா நமக்கு தெரியாது. ஒரு 6ஆம் கிளாஸ் படித்தாப்போ 2ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான், 2ஆம் கிளாஸும் 3ஆம் கிளாஸாக படிச்சிருப்பான். ஒரு கிறிஸ்மஸ் சீசன் அது. நாங்களாம் ட்ரெஸ் எடுக்க விஷால் மாலுக்கு போயிருந்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்ககிட்டையும் சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்கடா, இவங்க பார்ப்பேன், அது பாருங்கள், இங்கே ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னா நான் வேறு கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இவங்க அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்தாங்க. எங்கிட்ட ஓடினாங்க, அங்கிட்ட ஓடினாங்க, இங்கே ஓடினாங்க. திடீர்னு பார்த்துருக்காங்க, என்னை காணோம். இவன் பார்த்துருக்கான். பார்த்தோன்னே எங்களை காணோன்னே விஷால் மாலை விட்டு வெளியே போயிட்டான். கீழே இறங்கி நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே செகண்ட் ஃப்ளோரில் இருந்தோம். அதை விட்டு வெளியே போயிட்டான். வெளியே போனோன்னு திரும்பி ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் கேட்டேன், இவன் தான் கூப்பிட்டான். நீங்கள் எங்கே இருக்கேன்னு கேட்டான் என்கிட்ட. நீ எங்கே இருக்கேன்னு கேட்டேன். நீ எங்கடா இருக்காரு? நான் கீழே போகும்போது செக்யூரிட்டி வாசலில் பிடிச்சிட்டார், ரோட்டுக்கு பக்கத்தில் ஏன்டா எங்கே போகிறேன்னு கேட்டோடனே அந்த சின்ன வயசுலேயே என் பிள்ளைகளுக்கு ஃபோன் நம்பரை ஞாபகப்படுத்தி வச்சுருப்போம். அப்புறம் மேலே நீ எதுங்கடா ஒன்றா நீங்கள் வேறு கடைக்கு போயிட்டீங்களோன்னு நினச்சி ஓடிட்டேன். ஒன்றே கூப்பிடாமல் எப்படா போவோம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி விட்ட ஓடிருக்கான். இதுக்கு முன்னாடிட்டும் என்னது ரொம்ப சின்ன வயசு. அப்போ சின்ன வயசாக இருக்கும்போது கடைக்கு கூப்பிட்டு போவேன், அந்த டேங்க்கில் வச்சு கூப்பிட்டு போவேன். அப்போ நான் சென்னைக்கு போயிருந்தேன். சாயங்காலம் நான் சென்னைக்கு போயிருக்கேன். அவனுக்கு என்ன தெரியும், இந்த ஓடுற வயசு, சின்ன வயசில் அப்பான்னு ஓடிட்டான். எங்கே போனானே தெரியல. இவங்க கதறி தேடி இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆள் பைக்கில் கூப்பிட்டு வந்திருக்காரு, ஒரு பிள்ளை அப்படி ஓடிடுறான்னு சொல்லி. எவனையே பைக்கில் பார்க்க அப்போ நல்லா தான் இருந்தான். பரவாயில்ல, நல்ல ஆம்பளை பிள்ளை கிடச்சிச்சான்னு போயிட்டான்னா முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு இயேசுநாதரை அவங்க மிஸ் பண்ணாங்க. நீங்கள் இயேசுநாதரை மிஸ் பண்ணது போல் தெரியுது என் வாழ்க்கையில் கடவுள் இல்லை அப்படி தெரிஞ்சிங்கன்னா தேவாலயத்துக்கு வந்தீங்கன்னா கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். அன்றைக்கி போனாங்க பார்த்தீங்களா, அவங்க தேவாலயத்துக்கு போகும்போது கிறிஸ்துவை கண்டுபிடிச்சாங்க. எப்பப்பெல்லாம் தேவன் இல்லாமல் நான் வாழ்கிறனோ, கிறிஸ்து இல்லாமல் வாழுகிறேன்னு நினச்சிங்கன்னா கர்த்தருடைய சபைக்கு வந்தீங்கன்னா கர்த்தரை அறிஞ்சிக்கலாம். நீங்கள் நிறைய மக்கள் கர்த்தர் இல்லாமல் வாழ்கிறாங்க, கர்த்தருடைய பிரசன்னமே இல்லாமல் வாழ்கிறாங்க. ஆனால் கர்த்தரை தேடணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிச்சவர்கிட்ட கேட்குறாங்க, மகனே நீ ஏன் இப்படி செஞ்சிட்டேன்னு சொன்ன உடனே, என் பிதாவின் வேலையை செய்வது எனக்கு அடுத்ததல்லவாங்கிறாரு. 2ஆம் அதிகாரம் எடுங்க, லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
அவருடைய தாயார் இந்த சங்கதிகளெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் ஞானத்தில் வளர்த்திகளை தேவ கிருபையில் மனித தயவில் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் யார்? ஞானத்தின் மொத்த உருவம். அவர் தான் ஞானம். அந்த ஞானத்தின் மொத்த உருவமாக இந்த பூமிக்கு வந்தவர் மனிதனாக பர்ஃபெக்ட் மேனாக இருந்தார். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, இயேசுவானவர் ஞானத்தில் வளர்த்தியில. இயேசுவானவரே ஞானத்தில் வளர வேண்டியது அவசியமாக இருந்ததென்றால் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் ஞானத்தில் வளர வேண்டும். ஞானத்தில் வளர வேண்டும். வளர்த்தின்னு போட்டிருக்கு. வளர்த்தின்னா வெறும் சரீர வளர்த்தி மட்டும் கிடையாது, மெச்சூரிட்டியில் வளரணும். அதே நேரத்தில் தேவ கிருபையில் வளரணும், மனுஷ தயவில் வளரணும். தேவ தயவுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய நோக்கத்துக்காக, நம்முடைய வாழ்க்கையில் கத்தரை வச்சிருக்கிற நோக்கத்துக்காக ஒரு மனிதனை பார்க்கும்போது அந்த மனிதன் நமக்காக காரியங்களை தானாக நடப்பிக்கிறதுனா தயவு வேலை செய்கிறது. நெகேமியா சொல்லுகிறாரு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேலே நன்மைக்கு எதுவாக இருந்தபடிங்கும்போது காரியங்கள் சாதகமாக நடக்குது. தயவு முக்கியம். அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஞானத்தை இன்னொரு மனிதனுடைய இருதயத்தில் வைக்க விரும்பும் பொழுதும் தயவு அவசியம். அவனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கலன்னா அவனுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாது, அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியாது. ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தணும், அவனுடைய வாழ்க்கை அழிவிலிருந்து வெளியே வர வேண்டுமென்றாலும் அவனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கணும். அவனுக்கு உதவி செய்யறதுக்கே தயவு அவசியங்க. இயேசுவானவர் ஞானத்தில் வளர்த்தியில் தேவ கிருபையில் மனுஷ தயவில் விருத்தி அடைந்தார்னா நமக்கும் அது அவசியம். நீதிமொழி 9 இருப்போம். நீதிமொழி 9 தான் அந்த ஞானத்தினுடைய 7 தூண்கள்ங்கிற வார்த்தை இங்கே மென்ஷன் பண்ணப்படுகிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி. ஞானம் தன் வீட்டை கட்டி. அப்போ ஞானத்துக்கு ஒரு வீடு இருக்குது, அப்படித்தானே? உங்கள் இருதயத்தில் ஞானம் இருக்கிறதுன்றால் ஞானம் வீடு கட்டி இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஞானம் இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் ஞானம் இருக்கிறது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் ஞானம் இருக்கிறது என்றால் அங்கே ஞானம் தன் வீட்டை கட்டி இருக்கிறதுன்னு அர்த்தம். வீட்டை கட்டி அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு அர்த்தம். வாசிப்போம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் படிவிடக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடுகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஞானம் பட்டணத்தில் நின்று கூப்பிடுது. ஒரு பட்டணத்தில் நின்று எல்லாரையும் கூப்பிடுது. நான் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அந்த நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பந்தியில் நீங்கள் போஜனம் பண்ணுங்கன்னு இருக்கு. அதில் 2 காரியம் சொல்கிறாரு. நீங்கள் என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். இயேசு தான் ஜீவ அப்பம். திராட்சை ரசம் கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்பப்பெல்லாம் ஒரு காரியத்தில் சரியான டிசிஷன் எடுக்க முடியலையோ, ரைட் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா, நீங்கள் எப்பப்பெல்லாம் கர்த்தருடைய மரணத்தை அந்த இடத்துல தெரிவிக்கிறீர்களோ அந்த இடத்துல சரியான ஞானம் உங்களுக்கு இம்பார்ட் ஆகும், சரியான ஞானம் உங்களுக்கு அருளப்படும். வியாதியாக இருக்கிற நேரத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தில் என்ன செய்து முடித்தார் என்பதை நீங்கள் தியானிக்கிறீர்கள் என்றால் சுகத்தை குறித்த ஞானம் அருளப்படும். கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை அறிகிறோம் என்றால் அந்த இரத்தத்தை குறித்த அறிவை பெற்றிருக்கிறோம்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பந்தியில் நம்ம கலந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு இணைந்து பந்தி எடுக்கிறோம். கீழே 6ஆம் வசனம், பேதைமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழிகளில் நடவுங்கள் என்று விளம்புகிறது. பேதமையை விட்டு விலகுங்கள் இருக்கு. நான் மக்களை நேசிக்கிறேன். மக்களை உங்களை நீங்கள் நேசிக்கிறது காட்டிலும் அநேக நேரத்தில்
நான் உங்களை நேசிக்கிறேன். சில நேரத்தில் சில மக்கள் செய்கிற காரியங்களை பார்த்தோம்னா ஓங்கி அறையலாம் போல தோணும். ஆனால் அறைய முடியாது. திருப்பி அடிச்சிட்டிங்கன்னா பயம்தான். ஒரு 4 அறை அரைஞ்சிடலாமான்னு இருக்கும். அவங்க செய்கிற செயல்பாடுகளை பார்த்தோம்னா அவங்க நன்மை பயக்காத அநேக டிசிஷன் எடுப்பாங்க. வந்து சபைக்கு வருவாங்க, வசனத்தை கேட்பாங்க. வசனம் சொல்கிறதை பார்க்கலும் உலக மனிதன் சொல்கிறத பெருசாக நினைப்பாங்க. உலகம் சொல்கிறதையும் உலக மனுஷன் சொல்கிறதையும் பெருசாக நினைப்பாங்க. அதனால தான் பேதமையை விட்டு விழுகுங்கள். சபைக்கு வந்து வசனத்தை கேட்குறீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக மாறுறீங்கன்னா இந்த உலகம் சொல்கிறது, உலகம் வழிகள் சொல்கிறதுலேருந்து முதல்ல விலகணும். உலக மனிதன் என்ன சொல்லட்டும், மக்கள் வந்து எந்த விதமான சந்தேகம் படாமல் அப்படியே முழுங்கிடுவாங்க. அதில் கொக்கா புழுவா தூசியா அப்படியே கபக்குன்னு முழுவாங்க. இங்கே வந்து ஒரு வசனம் சொல்லட்டும், அதில் 1000 சந்தேகம் வரும் உங்களுக்கு. இதை பற்றி என்ன, அதை பற்றி என்ன, அங்கே இப்படி சொல்லுதே, இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு கேட்கும். முதல்ல இங்கே சொல்கிறாரு, பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைத்தீர்கள். பேதமையை விட்டு விலகிறணும். டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் சொல்கிறாரு ரொம்ப நாள் பிழைக்க மாட்டேங்கிறாரு. உடனே என்ன இருக்கும் நமக்கு, அடுத்த நிமிடம் அத்தனை உணர்வுகளும் அப்படியே டவுன் ஆயிரும். சிந்திக்க ஆரம்பிப்போம், பயப்படுவோம், விரக்தி இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் அனைத்தும் அந்த டாக்டர் சொன்ன வார்த்தையினால் அப்படி கவர்ந்து இழுக்கப்படும். அப்படி சோர்ந்துருவோம். எண்ணங்கள் சிந்தைகள்லாம் அப்படி கீழே போயிடும். டாக்டர் அவர் கிடைத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு காரியத்தை பேசுகிறார். அதை அப்படியே நம்புகிறோம், 100க்கு 200% நம்புகிறோம். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நம்புகிறோம். அதை நம்ம எதுக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். அது என் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டோம், அப்படியே நம்புவோம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், எவ்வளவு வேணும் போய் சொல்ல முடியாத தேவன் நம்ம பார்த்து சொல்கிறார், என்னுடைய தழும்புகளாக நீ சுகமாயிட்டோன்னா சந்தேகப்படுவோம். என்னால் உன் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும், உன்னை நீடித்த நாட்களாக விருத்தியாக்குன்னு சொன்னார்னா அதை நம்ம சிந்திக்க மாட்டோம், அதை கொஸ்டின் பண்ணுவோம். அது எப்படி, இது எப்படி கொஸ்டின் பண்ணுவோம். அப்போனா நம்ம பேதமையில் இருக்கிறோம்னு அர்த்தம். பேதமை விட்டு விலகணும். நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் 1000 எண்ணங்கள் எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் அவர் என்ன சொன்னாரோ அதை விட்டு விலகாமல் எண்ணம் சிந்தை முழுவதும் அதிலே இருந்துச்சுன்னா நம்ம ஞானத்தை அடைந்திருக்கோம்னு அர்த்தம். இப்போ வரும்போது ஒரு வக்கீல் யாரோ ஒருத்தர் பேசினார், இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு, வக்கீல் தான் அவர். இந்த விசுவாச அறிக்கை சுகத்தை குறித்தெல்லாம் அறிக்கை இருக்குல்ல, அது எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. எப்பவும் சொல்ல வேணாங்க, வேறு ஏதாச்சும் நெகட்டிவான எண்ணம் வந்துச்சா உடனே சொல்லியிருக்கேனே நான். அப்போனா எப்போவுமே சொல்லிட்டு தான் இருக்கணும். நெகட்டிவான எண்ணம் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் வசனத்தை சொல்லுங்க. அது பேதமை விட்டு விலகிறது. நான் யாரையும் குறை சொல்லலை, யாருடைய வாழ்க்கையிலும் தீமை வரணுங்கிற நோக்கம் கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும். இது கூட என் மைண்ட் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னேன், ஏண்டா அவனை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கோம், வளர்த்துட்டு கல்யாணம் கட்டி மாமனார் வீட்டிலே செட்டில் ஆகிட்டேன்னா எனக்கு வருத்தமாக இருக்காதடா நீ. நான் மகன் அப்படின்னா அதனால் உங்களுக்கு வருத்தமாக இருக்குண்ணா. நான் சர்ச்சு மக்களையும் அப்படி தாண்டா பார்க்குறேன். நான் சர்ச்சு மக்களையும் என்னுடைய ஃபேமிலியாக தாண்டா பார்க்குறேன். அதாவது நம்ம உங்களை வளர்க்குறோம், வளர்த்து உங்களை வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அதான் அதான் விருப்பம். நீங்கள் சரியான டிசிஷன் எடுக்கிறீங்க, நேர்த்தியான டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக அமையும். பேதமையை விட்டு விலகணும் என்றால் பிழைத்திருக்கலாம், தீர்க்காயுசோடு வாழலாம். இந்த ஞானத்தினுடைய 7 தூண்கள், இங்கே 7 தூண்கள்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. ஆனால் 7 தூண்களை பற்றி ஒரு பேசலை. இங்கே நீதிமொழி 9 7 தூண்களை பற்றி பேசலை. ஆனால் ஞானத்தில் நம்ம நடக்கிறோம், ஞானத்தில் வாழுகிறோம் என்றால் அந்த 7 தூண்களும் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யும், வாழ்க்கையின் ஒரு பங்காக அமையும். நீதிமொழி 1க்கு போவோம். நீதிமொழி 1 தான் அந்த 7 தூண்களும் இருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதியை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு
அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியத்தையும் அவர்கள் உரைத்த புதைபொருள்களையும் அறிந்து கொள்ளுவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். உலக மக்கள் தேவனை அறியாத மனுஷன், ரட்சிக்கப்படாத மனிதன்ட்ட ஞானத்தை கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவான்? அந்த ஆள் அறுக்கிறாமா, அறுக்கிறான், போனாவே அறுத்து தள்ளிடுவான் அப்படின்பா. ஏன்னா அவனுக்கு அவன் ஞானமாக தெரியல, அருவியாக தெரியுது. உங்களுக்கு போனோம்னா விட மாட்டாயா 1 மணி நேரம். அப்படின்னா நீங்கள் விவேகி இல்லை. மூடருக்கு அப்படி தெரியும், நீங்கள் மூடர்கள் கிடையாது, நீங்கள் ஞானிகள். ஞானிகள் இன்னும் அறிந்து கொள்ளணும், ஞானத்தை அறிந்து கொள்ளணுங்கிற வாஞ்சை இருக்கும். எவ்வளோ தூரம் போதகத்தின் மேலேயும் உபதேசத்தின் மேலேயும் வாஞ்சையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம். 2ஆம் வசனம் சொல்லுகிறார், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் புத்திமதியும் உணர்ந்து 3ல் விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். ஞானத்தை பெறணும், புத்திமதியை பெறணும் என்றால் பிரதானமான காரியம் உபதேசம், டீச்சிங். டீச்சிங்கை நிராகரிக்கிறோம், உபதேசத்தை நிராகரிக்கிறோம் என்றால் நாம் ஞானத்தை அடையவே முடியாது. பிள்ளைகள் ஞானத்தில் நடக்கணும் என்றால் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளை குறித்து போதிக்கணும். நேரம் எடுத்து பைபிள் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுதுன்னு ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் போதிக்கணும். ஞானத்தின் வழிகள் ஆப்ரேட் பண்ணுறோம் என்றால் அது ஜீவன். நம்முடைய சொந்த ஞானத்தில் நம்முடைய பார்வையில் எது ஞானமாக தெரியுதோ அது நடத்துகிறோம் என்றால் அது ஆசீர்வாதம் கிடையாது. 6ஆம் வசனத்தில் நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியத்தையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான் இருக்கு. புதை பொருள், புதை பொருள்னா மறைக்கப்பட்ட புதை பொருள். தேவனுடைய வார்த்தையில் ஈடுபாடே இல்லாத மனுஷன், உலக மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை புதை பொருள். புதை பொருள்னா அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு விளங்காது. நீங்கள் என்னதான் எடுத்து எவ்வளோதான் விலைக்கு சொன்னாலும் அவனால் அதை அறிந்து கொள்ள மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள ரட்சிப்பு கிடையாது, தேவ ஆவியானவர் கிடையாது. அவனுக்கு அதை குறித்த வெளிச்சத்தை பெறுவது கஷ்டம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் நிறைய. தேவ ஞானத்தில் நடக்கிற மக்கள் ரொம்ப கம்மி. சபைக்கு போகிற மக்கள் கூட அவங்களுக்கு வேத வாக்கியங்கிறது மறைபொருளாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதை குறித்த வெளிச்சம் இல்லை, வாஞ்சை இல்லை. யார் வாஞ்சையாக இருக்கிறார்களோ, யார் ரட்சிக்கப்படுகிறது மட்டுமல்ல, யார் வாஞ்சையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த ஹிடன் ட்ரூத், மறைந்திருக்கிற ரகசியம் வெளிப்படையாகும். எல்லாரும் போகிற போக்கிலே போகிறோம்னா அது நமக்கு தெரியாது. 1 கொரிந்தியர் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 1 கொரிந்தியர் 2:14. ஜென்மஸ்வாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியங்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியமாட்டான். தேவனை அறியாத மனுஷனுக்கு தேவ ஞானம், ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாக தோன்றும். ஏன்னா அவனுக்கு கிறிஸ்து கிடையாது, ஆவியானவர் கிடையாது, அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம், நாமும் மாம்ச சிந்தை உள்ள மக்களாக இருக்கிறோம்னு வச்சுங்களேன். தேவனுடைய காரியங்களையும் அறியவும் முடியாது, அறியறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ரோமர் 8:7 சொல்றார், கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கு. தேவனுடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் மாட்டான், கீழ்ப்படிய கூட மாட்டான். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அறிந்து கொள்ளணும்னா மனம் புதிதாகிறதுல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ, மனதை ரினியூ பண்ணுகிறோமோ அதெல்லாம் தேவனுடைய காரியங்களை அறிய முடியும். இல்லாட்டா அவனுக்கு பைத்தியமாக தோணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னார், நீ ஜீவனை பெற வேண்டுமென்றால் ஜீவனை இழக்கணுன்னாரு. சொன்னாரா? தன் ஜீவனை காத்து கொள்ள நினைக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை விடுகிறவனோ அதை பெறுவான்னாரு. உலக மனிதனை சொல்லி பாருங்க, நான் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஜீவனை விட்டுட்டுனா எப்படி ஜீவனை பெற முடியுமா? உங்களோட கீழான லைஃப்பை இழந்தீங்கன்னா அவர் கொடுக்குற மேலான லைஃப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொன்னார் லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது
கொடுக்கப்படும். உலக மனுஷன் சொல்லுக்கு பாருங்க, இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குமா? கொடுத்தா எப்படி கொடுக்கப்படும்? கொடுத்தா என்ன செய்யும்? போயிருமா. உலக மனுஷனுக்கு கொடுத்தா கொடுக்கப்படும் தெரியாது, உலக மனுஷன் கொடுத்தா போயிருமா. ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து கொள்ளும்படி நன்றாய் இழந்து உன் மடியிலே போடுவார்கள். இது தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் உலக மனிதனுக்கும் மறைஞ்சிருக்கிறது, ஜென்ம சுவாபத்தில் நடக்கிற மனிதனுக்கும் மறைஞ்சிருக்கிறது. ஞானத்தை குறித்த வாஞ்சி உள்ள மனிதனுக்கு, அதை அறிவை தேடுகிற மனிதனுக்கு அது திறந்து காமிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படுனாரு. இது நம்ம ஏற்றுக்கொள்ள மாதிரியா இருக்கு? உலக மனுஷன் சொல்றேன்னா, இது இருக்கிறவன்ல இருந்து இல்லாதவனுக்கு கொடுங்கிறாரு. ஆண்டவர் சொன்னார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் போயிருந்தாரு. உலக ஞானம் வேற, தேவ ஞானம் வேற. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாரு. அதை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு மேலும் கொடுக்கப்படும். அது நீங்கள் கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அதை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலைன்னா அந்த இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அப்படி என்ன இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு கடைசியில். உலக மனிதன் என்ன பண்ணால் இது பைத்தியக்காரன் கிடையாது, ஞானம். அது உங்கள் கொடுத்த பொட்டன்சியலை, அறிவை, தாளந்துகளை சரியான விதத்தில் பயன்படுத்துனீங்கன்னா கர்த்தர் மேலும் உங்களுக்கு அதிக பொட்டன்சியலை ரிலீஸ் பண்ணுவார். சொல்றது புரியுதுங்களா? இது முழுக்க முழுக்க ஞானம். முன்னைக்கு இருக்க மனுஷன் என்ன சொல்றான்னா, காசை இல்லாட்ட கிரெடிட்ல வாங்குறான். காசு இருக்க பொருள் வேணும்ல, ஆசையா இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ் வேணுமா, ஏசி வேணுமா, வாருங்கள் 0 EMI கொடுக்கப்படுமா. போட்டு பாருங்க, 0ல கொடுக்கறதுக்கு அவன் பைத்தியக்காரனா இருக்கான். 0ல எவனுமே கொடுக்க முடியாது. கடைசியில் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 7,000 5,000 போயிருக்கு. அதில் இன்னைக்கு உலகம் முழுதும் கிரெடிட் கார்டில் இருக்கு. எவ்வளோ காசு இருக்கிறதோ அதை பயன்படுத்துனீங்கன்னா ஞானத்தில் ஆப்ரேட் ஆகிறீங்கன்னு அர்த்தம். என்ன சொன்னது புரியுதுங்களா? தேவனோட வார்த்தை நமக்கு மறைஞ்சு இல்லைங்க, நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவனோட ஞானமாக இருக்கிறதுனால அது நமக்கு மறைஞ்சில்லை, நமக்காக மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது நமக்கான தெரியுமா? ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் இருக்குது, விலையேறப்பட்டது இருக்குது, யாருக்கோ கொடுக்க நினைக்கிறீங்க. அந்த நேரத்தில் 2 பேர் வர்றாங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மறைச்சு வைப்ப, அந்த வடையை மறைச்சு வரி. அது வடை இல்லை, வடை கிடைக்கும். ஒரு அரிதான பொருள் ஒருத்தனை கொடுக்குறோம்னா அதை மறைச்சு வைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு தான் பதில் சொல்லணும். கர்த்தர் நமக்கு மறைச்சு வைக்கல, நமக்காக மறைச்சு வச்சிருக்கிறார். நம்ம அறியணும், நம்ம அறிந்து கொள்ளணும், மறைச்சு வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, நிறைய ஆபத்துகள்லேருந்து நம்ம வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அது நமக்கு மறைஞ்சில்லை, நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார். தீமையும் வெளிப்படுத்தி காமிக்கிறார், வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகளையும் காமிக்கிறார். 7 காரியம் சொல்கிறேன். 2, 3, 4 அந்த 7 காரியம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 10 காரியம் மேலே தெரியும். நீங்கள் ஞானம் இருக்குது, போதகம் இருக்குது, புத்திமதி இருக்குது, விவேகம் இருக்குது, நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 10-15 வரும். உங்களுக்கு நிறைய ஹெவி பில்லர் வந்துடும் உங்களுக்கு. நான் சொல்கிறேன், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதியை உணர்ந்து, அதான் முதல் காரியம். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும், உங்களுக்கு தமிழில் விளங்கலைன்னா ஒரு நல்ல ஒரு ஆங்கில பைபிள் படித்து பாருங்கள், அது 7 உங்களுக்கு தெளிவாக தெரியும். முதல்ல புத்திமதி, ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2வது காரியம் 3வது வசனத்தில் விவேகமும் ஞானம்தான். அது தமிழில் விவேகம்னு போட்டிருக்கோம், ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா ஞானம் இருக்கும். 2வது காரியம் நீதி, 3வது வசனத்தில் நீதி. 3வது காரியம் நியாயம். 4வது காரியம் நிதானம். 5வது காரியம் 4வது வசனத்தில் பேதைகளுக்கு வினாவையும், வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும். அது 7வது. புத்திமதி, நீதி, நியாயம், நிதானம், வினானா ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, சர்ப்பமானது வினா உள்ளதாக இருந்துச்சுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வினா. பாம்பை போல வினாவும் புறாவை போல
அந்த வினா. வினான கேள்வி, வினாத்தால் இல்லை. பேதைகளுக்கு வினாவையும், வாலிபருக்கு அறிவையும், 7 விவேகத்தையும். இந்த 7ம் ஞானத்தினுடைய 7 தூண்கள். நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறீங்க, ஆவியானுடைய ஃப்ளோவில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த 7 காரியங்களும் வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் சரியான ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்க, தேவ ஞானத்தினால் தீர்மானம் எடுத்திருக்கீங்கன்னா இந்த 7 காரியம் உங்களுக்கு தெரியும். 7 பேசும்போது உங்களுக்கு விளங்கும். அநேக காரியங்கள் அந்த காரியம் செஞ்சமான்னு தெரியாது, ஆனால் நீங்கள் செஞ்சிருப்பீங்க. இயேசுவானுடைய வாழ்க்கையில் இந்த 7 காரியங்களும் சரிசமமாக அப்படியே ஆப்ரேட் ஆச்சு. எல்லாமே இயேசுடைய வாழ்க்கையில் ஒரு பேசுனது, நடந்தது எல்லாமே அவர் தான் ஞானத்தினுடைய டோட்டல் எம்பாடிமெண்ட்டு. அவருக்குள்ள அந்த 7 தூண்களும் ஹார்மனியாக, இசைவாக, ஒத்திசைவாக செயல்பட்டுச்சு. 7 தூண்களும். நீங்களும் ஆவியானால் நடத்தப்படுகிறீங்க, மாம்சத்தில் நடத்தாமல் ஆவியானால் நடத்தப்பட்டீங்கன்னா இந்த 7 தூண்களும் இருக்கும். இதில் சொல்லப்படுகிறது பார்த்திங்கன்னா, எடுத்த உடனே புத்திமதின்னு இருக்குது. புத்திமதினா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங். நான் உங்களுக்கு விலகிறக்க மாதிரி எடுத்த உடனே அண்டர்ஸ்டாண்டிங் வருது கிடையாது, எடுத்த உடனே அறிவு வருது. அதனால் இன்றைக்கி முதல்ல அறிவை பற்றி பேசுவோம். அந்த ஒரு தூண் மட்டும் நீங்கள் பேசிடுவேன். முதல்ல அறிவின் அடிப்படையில் தான் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. எந்தளவுக்கு அறிவை பெறுகிறோமோ, கிடைத்த அறிவை சரியான விதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புத்திமதி இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் காலேஜ் படிக்கிறாங்க, பிஏ படிச்சிருக்கான், எம்ஏ படிச்சிருக்கான், நிறையா படிச்சிருக்கான். ஆனால் படித்ததுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நீ படிச்சிருக்க, உனக்கு அறிவு சொல்லப்பட்டுச்சு, உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நீ கிடைச்ச அறிவை உன்னால் யூஸ் பண்ண தெரியல. நீங்கள் மக்கள் படிக்கிறாங்க, படிக்கிறது நல்லது. என்ன படித்தோமோ அந்த படித்த அறிவை நீங்கள் சரியாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஸ்டம் இருக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். படித்ததுனால மட்டும் முன்னேற கிடையாது. படித்த அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்துகிற ஆட்கள் முன்னேறாங்க. அப்புறம் நிதானத்தை குறித்து பேசுகிறது. நிதானம்னா ஒரு காரியம் சரியான நிதானிக்க தெரியணும். இது தேவன்கிட்ட வந்தா, பிசாசிட்டிருந்து வந்ததா என்று உங்களால் டிசர்ன் பண்ண தெரியணும், நிதானிக்க தெரியணும். இது ஒரு வேத பகுதியை வாசிக்கிறீங்கன்னா, இதான் கத்தரா, இப்படி தான் கத்தர் செயல்படுவாரா, இது கத்தருடைய நோக்கமா, கத்தருடைய ஆலோசனையான்னு உங்களுக்கு நிதானிக்க தெரியலைன்னா உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் சரியாக நிதானிக்க தெரியுங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானம் செயல்படுகிறதுன்னு அர்த்தம். அப்புறம் நீதியை குறித்து பேசுகிறார். நீதினா டிவைன் ரைச்சஸ்னஸ் இல்லை, சாதாரண நீதி. நீங்கள் ஞானத்தில் செயல்படுகிறீங்கன்னா நீதி அவசியம். எந்த இடத்துல நீதி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இப்போ என் பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், நானாக இருந்தாலும் சரி தான், அந்த இடத்துல நீதினா நீதி தான். நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் தவறுன்னு நினச்சின்னா நான் சாரி கேட்பேன். தவறு இல்லைன்னா எந்த காரணத்தை கூட சாரி கேட்க மாட்டேன். நான் தவறு செஞ்சுருக்கேன் அப்படின்னா என் பிள்ளைகள்கிட்ட சாரி கேட்டிருக்கேன் பலமுறை. ஏன்னா நீதி அது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நீதி மறுக்கப்படுகிற உலகம். பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதி. நீதி தேவதைக்கு கண்ணை கட்டி வச்சுருக்காங்க. யாரையும் பார்க்கக்கூடாது. வர்றவன் பணக்காரனா, ஏழையா, அரசியல்வாதியா, கருப்பாக இருக்கானா, சிவப்பாக இருக்கானா பார்க்கக்கூடாது. கேட்குறத மட்டும் கேட்டு கரெக்டாக நீதி கொடுக்கணும். ஞானத்தில் ஆப்ரேட் பண்ணுறோம்னா நீதி கரெக்டாக இருக்கணும். அந்த இடத்த மக்கள் சொல்லுவாங்க, அவர் பழி வாங்குறாரு, வஞ்சகத்தில் சொல்கிறாரு. அது கிடையாது. நீதினா நீதி தான். அதான் ஞானத்தில் ஆப்ரேட் பண்ணுறன்னு அர்த்தம். இன்றைக்கி முதல் காரியம் சொல்கிறேன். முதல் காரியம் அறிவு. அறிவை பெற வேண்டுமென்றால் உபதேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களே விற்று போட்டது மாதிரி வசனத்துக்கு அப்படியே உங்களை ஈல்டு பண்ணுறீங்க, இணங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அறிவை பெறக்கலாம். இன்னும் அறிந்து கொள்ளணும், இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னு நேரம் ஒதுக்கி அறிவி பசி இருக்கணும். அறிவு பசி, தீராத அறிவு பசி போதகத்தின் மேலேயும் டீச்சிங் மேலே இருக்குது என்றால் உங்களுக்கு அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை குறித்த அறிவில்லை, கர்த்தருடைய அறிவு, கர்த்தரிலிருந்து பெறக்கூடிய அறிவு, பரிசுத்தரின் அறிவை பெறுவது. சில மக்களுக்கு கர்த்தரை குறித்த அறிவு இருக்கும், ஆனால் கர்த்தரை தெரியாது. சொல்றது புரியுதுங்களா? என்னை குறித்து அநேகருக்கு தெரியும்,
ஆனால் என்னை ஒரு சில ஆட்களுக்கு தான் தெரியும். என்னுடைய கேரக்டர் என்ன, என் செயல்பாடுகள் என்று ஒரு சில ஆட்களுக்கு தான் தெரியும். கர்த்தரை குறித்து தெரிகிறது வேற, கர்த்தரையே தெரிகிறது வேற. எந்த அளவுக்கு கர்த்தரை தெரிகிறது, கர்த்தரை குறித்த அறிவு, அதான் கர்த்தரை குறித்த அறிவுன்னா டைரக்ட் ரெவலேஷன், கர்த்தருடைய அறிவை பெறுகிறோமோ அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில் ஞானத்தில் செயல்படுகிற அர்த்தம். அறிவுன்னு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை பார்ப்பது, பெர்சீவ் பண்ணுவது, ஆவியில் அது குறித்த ஒரு உணர்வை பெறுவது. வேதத்தில் அந்த ஒரு மனிதனை கர்த்தர் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படிக்க எடுத்துக்கு நடன்னு சொல்லும் பொழுது இயேசு அவர்கள் ஆவியில் உள்ளதை அறிந்துன்னு இருக்கும். அந்த அறிந்துன்னா அதான் பெர்சீவ் பண்ணுறது, அதான் அறிவு, துல்லியமான அறிவு. அவன் என்ன நினைக்கிறான், என்ன சிந்திக்கிறான் என்பதை அது அறிவை பெறுகிறது. ஒரு காரியத்தை குறித்த பெர்சீவ் பண்ணுவது, உள்ளத்தில் அறிவது அறிவு. தேவன் யார், தேவனுடைய குணாதிசயம் என்ன, தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் நமக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவை பெறுவது. அதுக்கு பிரதானமான காரியம் சத்தியத்தை குறித்து அறிவை பெறுகிறது. ஆண்டவர் சொன்னார், நம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். யோவான் 17:14 சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், நம்முடைய வசனமே சத்தியம். வசனம் மட்டும்தான் சத்தியம். சத்தியத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு காமிக்கிறோம், வசனத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவில் வளரலாம். யோவான் 8:31 சொல்லுகிறாரு, வாசிங்க 31. தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தன்னை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்றார். இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது விசுவாசித்த ஆட்கள்கிட்டையும் பேசினார், விசுவாசிக்காத ஆட்கள்கிட்டையும் பேசினார், திரள் கூட்டமான மக்கள்கிட்ட பேசினார். இங்கே பேசும் பொழுது தன்னை விசுவாசித்த ஒரு ஆட்கள்கிட்ட பேசுகிறாரு. என் உபதேசத்தில் நிலைத்திருங்க. நிலைத்திருங்கன்னா அந்த உபதேசத்தில் அப்படியே தொடர்ச்சியாக இருங்க. கேட்டது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அதிலேயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா சத்தியத்தை நீங்கள் அறிய முடியும். சத்தியத்தை கேட்கறது வேற, சத்தியத்தை குறித்த அறிவை பெறுகிறது வேற. யார் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறார்களோ, அதிலேயே ஒட்டி இருக்கிறார்களோ, அவர்கள் சத்தியத்தை குறித்த அறிவை பெற முடியும். சொன்னது புரியுதுங்களா? வேதம் சொல்லுகிறது ஓசியாவில், என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஏன் அழிந்து போகுதுன்னா அறிவு கிடையாது. நிறைய மக்கள் ஃபினான்ஸில், பொருளாதாரத்தில் ஏன் தோல்வி அடைகிறார்கள் என்றால் பணத்தை குறித்த அறிவு கிடையாது. பணத்தை எப்படி கையாளுவது, பணத்தை எப்படி செலவழிப்பது என்பது குறித்த அறிவு கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறி போகாமல் தொடர்ந்து பேக்லேயே போகிறீங்கன்னா பணத்தை கையாளுவதற்கு தேவையான உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கிறார், எல்லாருக்கும் நிறைவாக கொடுக்கிறார். என்றால் அந்த பகுதியில் அறிவு இல்லை என்றால் அந்த பகுதியில் சக்சஸ் இருக்காது. அறிவு தாங்க முக்கியம். ஒவ்வொரு காரியத்தை குறித்து அறிவை எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவில் அந்த பகுதியில் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போவோம். இன்னைக்கு எத்தனை மக்கள் ஏழையாக இருக்காங்க? பணம் இல்லாதனால ஏழையாக இருக்காங்களா? அது பண பிரச்சனை கிடையாதுங்க, அறிவு பிரச்சனைங்க. அவங்களுக்கு பணம் இல்லை அதனால ஏலம் கிடையாது, அவங்களுக்கு அறிவு இல்லை, அதை குறித்த அறிவில்லை. கர்த்தர் என்னை செழிப்பாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார், இந்த ஏழ்மையில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் இல்லைங்கிற குறித்த ஒரு பேசிக் அறிவு இல்லை. ஏன் அறிவு இல்லைன்னா பல இடத்துல அதை சொல்லி கொடுக்கப்படவில்லை. பணம் கொடுத்தா பணக்காரன் ஆயிடுவாங்களா? சிலர்கிட்ட 1 கோடி கொடுங்க, 1 வருஷம் கழிச்சு பாருங்க, 1 வருஷம் இல்லை 2 மாதம் கழிச்சு பாருங்க, திரும்பி அதே நிலையில் இருப்பான். எனக்கு தெரியுங்க, சில ஆட்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் வீடை விற்றுட்டு போய் பணத்தை கொண்டு போனாங்க, திரும்பி ஏழை ஆகிட்டாங்க. 35 லட்சம் விற்றாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடி 35 லட்சம் நல்ல லேண்டு, இப்போ ஒன்றும் கிடையாது கையில். ஏன்? பணம் இருந்துச்சு, ஆனால் பணத்தை கையாள தெரியல. ஒருத்தன் ஏழையாக இருக்கேன், முன்னேறலைன்னா பணத்தை கையாள தெரியல, பணத்தை குறித்த உக்கிரானத்துவம் அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம், அவனுக்கு விலங்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், தரித்திரனை பார்த்து சொன்னார் கொடுன்னாரு, வாங்கிறதை பார்க்கலாம் கொடுப்பது நல்லதுன்னாரு. அது நம்ம கொடுக்குற கடன் இல்லை, அது ஞானம்.
அதை குறித்த அறிவை பெற்ற மக்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சுங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், இன்னைக்கு அந்த உழைச்சினா கடினமாக உழைச்சேன், ஆனால் என் பணம் வீணாகலை. நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கையும் தசமாவதும் கரெக்டாக கொடுத்தேன், அதனால் இன்றைக்கி நான் தெருவில் இல்லை, நல்ல நிலையில் இருக்கணுச்சு. ஒரு பெண்ணுங்க. அது என்ன, அந்த அம்மாவுக்கு அதை குறித்த அறிவு நல்லா இருந்திருக்கு. சரியான அறிவு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபினான்ஸில் கீழே போக மாட்டீங்க. நிறைய மக்களுக்கு பிரச்சனை என்னென்னா அறிவு இல்லைங்கிறது இல்லை, அது ஒரு பிரச்சனை தான். மக்களுக்கு அதை காட்டிலும் பெரிய பிரச்சனை என்னென்னா தப்பான அறிவு. அறிவு இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை, ஆனால் அதை காட்டிலும் கொடிய பிரச்சனை என்ன, தப்பான அறிவு. இன்னைக்கு மக்களுக்கு அறிவை புகுத்துறதை காட்டிலும் பெரிய சவாலாக இருக்கிறதுனா தப்பான அறிவை எடுக்கிறதா பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க மனதில் ஏற்கனவே விதைக்கப்பட்ட அந்த தப்பான அறிவை கலட்டி எடுப்பதற்கு ரொம்ப கஷ்டம். மார்க் 7 படித்து பாருங்கள். மார்க் 7 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 13ஆம் வசனம், இந்த 3 வசனம் ஒரே அதிகாரத்தில் 3 தடவை சொல்கிறாரு. மார்க் 7ல் 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 13ஆம் வசனம், 3 வசனத்திலையும் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனோட வார்த்தையை அவமாக்குறீங்கிறாரு. உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் நீங்கள் வீணாக்குறீங்கன்னாரு. நீங்கள் அநேக இடத்துல கர்த்தருடைய வார்த்தை பேசப்படலை, ஏதோ ஒன்று பேசப்படுகிறது. அதை அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையாக நினைத்து கொள்ளுகிறார்கள். தப்பான அறிவு இருக்குதுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அறிவு என்ன செய்கிறது? 1 பேதுரு 1 சொல்லுகிறாரு, தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவனை அறிகிற அறிவினாலே கிருபை பெருகுது, சமாதானம் பெருகுது. கிருபை பெருகணும், அதே நேரத்தில் சமாதானம் பெருகணும். தேவனை அறிகிற அறிவினாலே, இது அறிவினால்னா அது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ்ஸு. நிறைய மக்கள் ஏன் ஒரு ஸ்டேஜில் அப்படி வளர்ச்சி நிற்குதுன்னா அவங்க எல்லாமே தெரியும்னு நினைக்கிறாங்க. ஒரு காரியத்தை கேட்குறோன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரியும். நீங்கள் என்னைக்கு ஒரு காரியத்தை தெரியும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தெரிய வேண்டிய விதத்தில் இன்னும் அறிந்து கொள்ளன்னு அர்த்தம். அது மெய்யாவே என்ன தெரியுமோ அதை குறித்து அறிவை பெறலன்னு அர்த்தம். கேட்கணும், ஒரு காரியத்தை கேட்குறீங்க, அதுன்னா அதை குறித்து மேலும் கேட்கணும். ஒரு சப்ஜெக்ட் பேசப்படுகிறதுனா அதை குறித்த அறிவை இன்னும் கற்றுக்கொள்ளணும். இப்போது வரும்போது என் ஒய்ஃப் கேட்டாங்க, எத்தனை வாரம் போதிப்பீங்கன்னு கேட்டாங்கட்ட. அதை குறித்த அறிவு பெருக பெருக வாரங்கள் போயிட்டுருக்குன்னு நான் ஒரு காரியத்துக்கு அறிவு இருக்குது மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியத்தை குறித்து அறிவை அதிகமாக தேடுகிறோமோ, கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோமோ, அதை குறித்து அதிகமாக போக முடியும். எனக்கு தெரியும் இதானே, அப்படி தெரியும்னு நினச்சோம்னா நம்ம முன்னேற்றம் அப்படி தடைப்பட்டுரும். நான் போதிக்கிறேன், நீங்கள் கேட்ட பெரும்பாலான சத்தியம் ஏன்டா தான் கேட்டீங்க. போதிக்கிற நானே இன்னும் அறியணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அறிய நினைக்கிறேன். சுகத்தை குறித்து எவ்வளோ போதிச்சிருக்கேன், இன்னும் சுகத்தை குறித்து அறியணும்னு நினைக்கிறேன். சுகத்தை குறித்து எல்லா காரியம் போதிச்சிருக்கேன், இன்னும் எனக்கு அது குறித்த அறிவு வேணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அது குறித்த நாலேஜ் இன்னும் எனக்கு அவசியம் நினைக்கிறேன். என்னைக்கு ஒரு காரியத்தில் அறியும் நினைச்சிட்டோமோ அந்த இடத்துல அப்படியே நின்றும். அறிவை அதிகமாக அறியணும், கேட்கணும், போதகத்தில் வாஞ்சிக்கணும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்கறதுனால வரும். அதனால தான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தையின் மேலே பசி உள்ள மக்களாக இருந்தீங்கன்னா அறிவில் வளருவோம். நம்ம அறிய வேண்டிய ஒரு 4 முக்கியமான காரியம், உங்களுக்கு சில காரியம் முக்கியமாக தெரியலாம், நம்ம அறிய வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் 4 காரியம். முதல் காரியம், தேவனுடைய அன்பை அறியணும். தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குறித்து அறிவை அறியணும். தேவன் என்னை நிபந்தனை இல்லாமல் என்னை நேசிக்கிறார். குமாரனை நேசிக்கிறது போல என்னை நேசிக்கிறார். என் மேலே அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பது குறித்து அறிவை பெறணும். நீங்கள் முன்னேறணும், உங்கள் விசுவாசம் பலனுள்ளதாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். எதையும் தேவனிடத்தில் துணிஞ்சு கேட்கணும்னா முதல்ல தேவனுடைய அன்பை குறித்த அறிவை பெறணும். தேவனுடைய அன்பை குறித்த அறிவை பெறல, தேவனுடைய அன்பின் ஆழம் நீளம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது சகல பரிபூர்ணத்தில் நிறையப்படலாங்கிறார். தேவ அன்பை குறித்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ பெருகிறதோ உங்களோட வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் ஃபுல்லாக இருக்கும், நிறைவாக இருக்கும். ஒரு பகுதியில் கொஞ்சம் குறைவு இருக்குன்னா அந்த பகுதியில் தேவனுடைய அன்பை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம அறிய வேண்டிய பிரதானமான அறிவு, எத்தனையோ காரியங்கள் அறியணும். ஆனால் நம்பர் 1 என்ன?
தேவனோட அன்பை குறித்த அறிவு, அந்த பகுதியில் ஞானத்தை வளர்க்கணும். இன்னைக்கு அநேக மக்கள் தேவன் மேலே அன்பாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா சந்தேகமாக இருக்கும். தனிப்பட்ட ரீதி இல்லைங்க, தேவனுக்கு என்னை கண்டா தேவனுக்கு பிடிக்குன்னு நினைக்கணும். அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள்? சிலர் தான் நினைப்பாங்க, நம்மளெல்லாம் என்ன ஒரு பிடிக்க போதோ, நம்மளாம் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நம்ம அறிவில் வளரலன்னு அர்த்தம். யோவான் சொல்கிறார் பார்த்தீங்களா, யோவான் சுவிசேஷத்தில் கர்த்தருக்கு பிரியமான சீசன்கிறார். பிரியமான சீசன்கிறாரு. யார் எழுதுனது? அதை யோவான் தான் எழுதினார். வேறு யாருமே சொல்லலை. யோவானை பார்த்து பேதுருவோ யாக்கோபோ சொல்லலை, கர்த்தருக்கு பிரியமான சீசன் யோவான் சொல்லலை. யோவான் சொன்னார் தன்னை, நான் கர்த்தருக்கு பிரியமான சீசன்னாரு. அப்போ உங்களை எப்படி பார்க்கணும்? அது அப்படி இல்லைங்க, அது பெருமை இல்லையா? அதெல்லாம் பெருமை இல்லைங்க, அதாங்க தாழ்மையே. மோசே சொல்கிறாருங்க உபாங்க புத்தகத்தில், பூமி எங்கும் மோசையை போல தாழ்மை உள்ளவன் ஒருவனும் இல்லைன்னார். சொன்னது யார் சொன்னா? மோசே தான் சொன்னார். மோசே தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவனை போல தாழ்மை உள்ளவன் உலகத்தில் ஒருத்தனுமே இல்லைன்னாரு. ஏன் கர்த்தர் அவனை கர்த்தர் பார்த்தது சொன்னார். கர்த்தர் அவங்களை எப்படி பார்க்குறாரு? நேசகுமாரனை போல பார்க்குறாரு. குமாரனுக்குள் பார்க்குறாரு. இவரை நேசகுமாரன், இவரில் அவரை மட்டும் இல்லைங்க உங்களையும் பார்க்குறாருங்க. அதனால தான் எபேசியர் சொல்கிறாரு, பிரியமானவர்களுக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டபடின்னு இருக்கு. தமிழில் அந்த வார்த்தையை எப்படி தப்பிப்பாக மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. பிரியமானவர்களுக்குள் நமக்கு தந்தரில்னு இருக்கும். ஆனால் ஆங்கில பைபிளில் பிரியமானவருக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டபடின்னு இருக்கும். தேவ அன்பை குறித்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு பயம் போயிடும், துணிஞ்சு கேட்க தெரியும். சில நேரத்தில் அங்கே இப்போ அவனுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்கேன், இன்னும் 18 வயசு ஆகிப்போச்சு, அதனால் பேங்க் அக்கௌண்ட் போட்டிருந்தேன். கையில் கொஞ்சம் காசு அந்த அக்கௌண்ட்டில் வச்சுருப்பேன், கொஞ்சம் மினிமம் பேலன்ஸுக்கு மேலே. சில நேரத்தில் நம்மகிட்ட கேட்காம ஆர்டர் போட்டுறான். ஏன் சொல்ல மாட்டாருந்தாள். ஆனால் என்கிட்ட வந்து கேட்கும்போது சில நேரத்தில் என்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, காட்டில் அனுப்பியிருக்கேன் பையன், அப்போ இது போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன், வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஆர்டர் போடுங்கம்மா. ஏன்? நான் உங்களை நேசிக்கிறேன் குறித்த அன்பு தான் துணிச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் நம்ம அதில் வளர வேண்டிய பிரதானமான அறிவு. நாலேஜில் வளரணும். ரெண்டாவது அறிய வேண்டிய அறிவு, தேவன் என்னை மன்னித்திருக்கிறாருங்கிற அறிவில் வளரணும். டோட்டல் ஃபர்கிவ்னஸ், அதாவது ஏனோதானம் இல்லை, கம்ப்ளீட் ஃபர்கிவ்னஸ். கிறிஸ்தவத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழக்கூடிய ஆட்கள், கனி கொடுக்கக்கூடிய விசுவாசிகள் யார் என்றால், தேவனனை முற்றிலுமாக மன்னித்திருக்கிறாருங்க குறித்த அறிவு உள்ளவர்கள் தான் சக்ஸஸாக இருக்கிறாங்க. அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. நீங்கள் கர்த்தருக்கு சின்சியரான ஆளாக இருக்கலாம், உத்தமமான இருக்கலாம், கர்த்தர் மேலே உங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கலாம், உயிர் மாதிரி கர்த்தரை நீங்கள் நேசிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க, ஏதோ பாவமே செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். குற்ற உணர்வும் நம்ம சரியில்லைங்கிற உணர்வும் இருந்துச்சுன்னா அது உங்களை அழிச்சிரும். சமயத்தில் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு நான் வியாதி ஆகிட்டேன், அதிலிருந்து பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரமாட்டேங்குது, சர்ச்சுக்கு வரமாட்டேக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர், நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுனால தான் உனக்கு வந்து வியாதி வந்துடுச்சு, நீ போகாதங்கிறாரு. அவங்களுக்கு அடிக்கடி வியாதி ஆகிருதுங்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு முழுக்க செல்ஃப் காண்டம்னேஷன், நம்ம சரியில்லை நான் அதான் உணர்வு. ஆனால் ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருக்காங்க, ஆண்டவர் மேலே ரொம்ப பசிதாகமாக இருக்காங்க. 5 மணிக்கு கூப்பிடுங்கன்னு 7 மணிக்கு கூப்பிட்டாங்க, 5 மணிக்கு என்னால் முடியாமல் போயிடுச்சுங்கிறாங்க. ஏன்? செல்ஃப் காண்டம்னேஷன். ஏதோ ஒன்று தவறு, அவங்க ஒரு தவறும் பண்ணலை, நல்ல வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோமோ, கர்த்தருக்கு பிரியமாக வாழலையோ அப்படிங்கிற நினைப்பு இருந்தாவே அதை உங்களை அழிச்சிரும். ஒருவேளை தவறே பண்ணிட்டீங்கன்னா கூட, பண்ணுங்கன்னு சொல்லலை, பண்ணிட்டால் கூட கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார், உங்கள் பாவங்களை மறைக்கிறார், மன்னிக்கிறார், டோட்டலாக அவருடைய மனதிலிருந்து மறைச்சி வைக்கிறார். அதான் கர்த்தர். சில மக்கள் சொல்கிறாங்க, இல்லை கர்த்தர் வந்து என்னை மன்னிச்சிட்டாருங்க, ஆண்டவருக்கு உண்மையாக நான் குற்ற உணர்வோடு இல்லை, எனக்கு கில்ட் இல்லை, காண்டம்னேஷன் இல்லை, ஆனால் இன்னும் எனக்கு அந்த மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை என்ன மன்னிக்கலைன்னு அர்த்தம்.
எனக்கு இன்னும் அந்த மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. கர்த்தரனை மன்னிச்சிட்டாரு தான், ஆனால் கர்த்தரனை மன்னிக்கலைன்னு சொல்லலை, ஆனால் இன்னும் எனக்கு அந்த மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் மன்னிப்பை குறித்த பூரண அறிவை பெறவில்லைன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியங்க அறிவு, தேவனை குறித்த அறிவு, மன்னிப்பை குறித்த அறிவு. நிறைய மக்கள் என்னை கர்த்தரனை மன்னிப்பாராங்கிறாங்க. என்னை மன்னிப்பாரா, நான் கர்த்தர்கிட்ட போக முடியுமா, கர்த்தரனை ஏற்றுக்கொள்வாரா, பழையபடி வாழ முடியுமா அப்படின்னா தேவனோட அன்பை குறித்த அறிவை பெறலை. நீங்கள் எப்படி இருந்தாலும், நீங்கள் செஞ்சாலும் செய்யாட்டாலும் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு மாறாது. நீங்கள் நல்லா நடந்துக்கிட்டீங்க அதனால கூட நேசிக்கலை, நீங்கள் நல்லா நடக்கலை கம்மியாக நேசிக்கலை. நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் தேவன் உங்களை மன்னிக்கிறார், நீங்கள் மன்னிப்பு கேட்காட்டாலும் தேவன் உங்களை மன்னிக்கிறார். சில இடத்துல மன்னிப்பு கேட்டிருப்பீங்க, சில இடத்துல மன்னிப்பு கேட்கலை. நான் சொன்னது புரியுதுங்களா? மனுஷ உறவுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும். ஒருவருக்கு தப்பிதங்களை அறிக்கை செய்துன்னு இருக்கு. கர்த்தர்ட்ட நீங்கள் தப்பிதங்களை அறிக்கை செய்தாலும் சரி தான், அறிக்கை செய்யட்டாலும் சரி தான், கர்த்தர் உங்களை மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறார் இல்லை, மன்னிச்சிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மன்னிச்சிட்டார். மதம் தான் மன்னிப்பை மூணா சொல்லுது. ஃபியூச்சர் டென்ஸ் பாவம், ப்ரெசன்ட் டென்ஸ் பாவம், பாஸ்ட் டென்ஸ் பாவம், 3 டென்ஸ் பாவம் சொல்லுது. தேவனுடைய பார்வையில் நம்முடைய அத்தனை பாவங்களும் பாஸ்ட் டென்ஸ் பாவம். அத்தனை பாவமும் நம்ம அத்தனை பாவமும் சிலுவையில் இயேசுவின் சரீரத்தில் வைத்து தண்டித்து நம்ம மன்னிச்சிருக்கிறார். அது குறித்த அறிவு பெருச்சுன்னா உங்களுடைய விசுவாசம் அடுத்த எல்லை போகும், அடுத்த பரிமாறத்துக்குள்ளே போகும். 3வது காரியம், தேவனுடைய கிருபை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அறியணும். தேவனுடைய கிருபை தான் நமக்கு அளவு இல்லாமல் கொடுக்குது, நிபந்தனை இல்லாமல் கொடுக்குது. ஆனால் தேவன் கொடுக்கறதுனால மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் கொடுக்குற சாமி கொடுத்துருவாரு, நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கலை கர்த்தர் கொடுத்துருவாருன்னா அப்படி கிடையாது. கர்த்தர் நம்ம மதிக்கிறார். நீங்கள் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க மாட்டார். இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து நீங்கள் எடுத்துக்கொள்றதே பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய விசுவாசமும் இணைந்து செயல்படுகிறது. ஏன்னா தேவன் ராஜ்யத்தில் நம்மோட கோஆப்ரேட் பண்ணி தான் செயல்பட விரும்புகிறார். தன்னிச்சையாக கொடுக்க மாட்டாருங்க. ஒரு காரியத்தை நல்லா போதிக்கிறார். போதிக்கிறதுலாம் என்ன? தேவனுடைய கிருபை உங்களுக்கு என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கான்னு போதிக்கப்படுகிறது. போதிக்கப்படுகிறதை விசுவாசத்தில் எடுத்துக்கொள்கிறோம். அதை குறித்த அறிவில் வரணும். கிருபை குறித்த அறிவு, விசுவாசத்தை குறித்த அறிவை பெறணும். 4வது காரியம், தேவனுடைய குட்னஸை குறித்து, தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்த அறிவில் பெறணும். தேவனுடைய குட்னஸை குறித்து, தேவனுடைய இரக்கத்தை குறித்து அறிவை பெறணும். வேதம் சொல்லுவது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இருக்கு. சிலர் ருசித்திருக்காங்க, சிலர் ருசிக்கலை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்துட்டிங்க வச்சுங்களேன், உங்களுக்கு பசி அடங்காது. இந்த உலகத்தில் மற்ற எல்லாமே ஒரு நேரத்தில் சலிப்பு தட்டிடும். ஆனால் கர்த்தர் மட்டும்தான் சலிப்பே தட்டாதவர். இன்னும் இருக்கும், இன்னும் இருக்கணும், இன்னும் இருக்கணும்னு இருக்கும். ஒரு நான் சொல்லிக்கலையா, நல்ல ஸ்வீட் இருக்குன்னு வச்சுங்களேன், சாப்பிடுங்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் ஸ்வீட் பாக்ஸ் அதனால தான் யாரும் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். வாங்கி கொடுத்தா நான் தான் திம்பேன். இவங்க 2 பேருமே திங்க மாட்டாங்க. நம்ம தான் திங்கக்கூடாது அப்படி நினச்சோன்னா நமக்கு வந்து சின்ன வயசில் அந்த காலத்தில் போய் நோண்டி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல, அடுப்பாங்கலையில். அந்த காலத்தில் நோண்டி பார்த்தாலும் ஒன்றும் கிடைக்கல. இப்போ வந்து அதே புத்தி நோண்ட சொல்லுது, இப்போ இருக்குது. அதனால் ஒன்று சாப்பிட்ட உடனே திரும்பி சாப்பிட சொல்லுது. அது அழிந்து போகிற ஒரு உணவு. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பது இந்த அறிவை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா அந்த பசி உங்கள் வாழ்க்கையில் அடங்கவே அடங்காது. அந்த அறிவை பெறுங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தருடைய இரக்கம் எவ்வளவு பெரியதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வளரலாம். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அந்த அறிவை பெறுங்க. அந்த அறிவை பெற்று அந்த அறிவை எப்படி அப்ளை பண்ணுகிறதுங்க அண்டர்ஸ்டாண்டிங். அதை அடுத்த வாரம் பார்ப்போம், எழுந்திருப்போம். முதல்ல பேசுகிறதெல்லாம் முக்கியங்க. ஞானம் ஏன் முக்கியம்னு சொன்னேன். ஞானத்தினுடைய முக்கியத்துவம் தெரியலைன்னா இந்த உலகத்தில் சக்ஸஸாக வாழவே முடியாது. எத்தனையோ மக்கள் ஃபினான்ஸில் பல அடி வாங்கியிருக்காங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள அதில் குறித்த அறிவில்லை. கர்த்தர் உதவி செய்யலன்னு கிடையாது, அதை குறித்த அறிவை பெறலன்னு அர்த்தம். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஞானத்தில் வளர, விருத்தி அடைய உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தின் பிரசுத்தம் வெளிச்சம் தந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளுக்கு வெளிச்சம் தர வேண்டுமாய், வெளிச்சத்திலங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
அப்பா உம்மை துதிக்கிறோம். உடைய கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், உடைய கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும், ஆவியானுடைய உதவி எங்களுக்கு இருக்கட்டும். உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஞானமே முக்கியம் அறிந்திருக்கிறோம். இந்த ஞானத்தை அறியவும், ஞானத்தின் மற்ற தூண்களை அறியவும், ஞானத்தின் அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய தூண்களை அறியவும், அதில் வாழ்க்கையில் நாங்கள் நடப்பிக்கவும் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்மை குறித்த அறிவில் நாங்கள் வளர்ந்து பெருக உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய தயவு, அனுகூலம், ஒத்தாசை பரிபூர்ணமாக இருக்கட்டும். குறைவுகளெல்லாம் நிறைவாக்குற தேவன் எல்லா குறைகளையும் நிறைவாக்கி பரிபூர்ணத்தில் நடத்துங்க. அதுக்கு தேவையான அறிவை எங்களுக்கு கற்றுத்தாருங்க. எங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை, எங்களுக்காக மறைத்து வைத்திருக்கிறே. ஆவியானவர் சகலத்தையும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமாய் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வளர்ச்சி அடைய ஞானத்தில் பெருக உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு வியாதியும் ஒரு பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.